ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சோயா பிரியாணி குக்கரில் ஒரே விசிலில் அதுவும் குழையாமல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார், 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது ஒரு 2 ஆனியனை, நல்லா பெரிய சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஆனியன் வந்து நல்லா வதங்கினா தான் நமக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதிலேயே காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் தெரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைம்லேயே சேர்க்கும்போது நமக்கு நல்லா பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இன்னுமே நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். தக்காளி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து சோயாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவு சோயாவை எடுத்திருக்கேன். அது வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிச்சிட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி எதுவுமே இருக்காத அளவுக்கு பார்த்து புழிஞ்சிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கும்போது நமக்கு பிரியாணி வந்து சூப்பரான டெக்ஸ்சரில் கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து புளிப்பு தயிராக இருந்தால் கூட நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் எனக்கு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா வதங்கி நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வடித்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க இந்த சோயாவை சேர்த்துக்கலாம். சோயா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோயாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் ரிச் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சோயா வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி அளந்திருக்கேன். 1.5 கிளாஸ் அரிசி அளந்திருக்கேன். அதுக்கு 2.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அப்படின்றதுனால நான் 2.5 கிளாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே வீட்டில் சாதம் வடிக்கிற ரைஸ் கூட இது சேர்த்து பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக ஒரு கல் கூட இருக்கணும். நமக்கு டேஸ்ட்டு லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து சரியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டாலே கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துடணும். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்கேன். சோயா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் கடைசியாக. இப்போது ஒரு கரண்டி வச்சு
லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். சூப்பராக நம்மளோட பிரியாணி வந்து உதிர் உதிராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சோயா பிரியாணி இல்லை மீல் மேக்கர் கூட சொல்லுவாங்க ஒரு சிலர். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதை தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.